எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜோதிட வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதி காலத்தில் ஜோதிடம் எப்படி பார்க்கப்பட்டது, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜோதிடம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல முக்கியமான ஜோதிட முறைகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த போர்டில் இடம் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால முக்கியமான ஜோதிட முறைகள் எப்படி வளர்ச்சி அடைந்தது ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பலன் பார்த்தாங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் கிரகங்களை வச்சு பலன் பார்த்தாங்க. அதுக்கு பேர் வந்து நாடி முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடி முறையில் பலன்கள் நிர்ணயம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பிறந்த கால கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் இதை வச்சு பலன் சொல்லுவாங்க. அந்த பலன் வந்து வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே உள்ள சம்பவங்களை வந்து அவங்களால சொல்ல முடியும். அதாவது கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறது. நாடி முறையில் நிறைய நாடி முறை இருக்குது. சந்திரன் நாடி இருக்குது, சுக்கிரன் நாடி இருக்குது, குரு நாடி இருக்குது, பிருகுநந்தி நாடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய நாடி ஜோதிட முறைகள் இருக்குது. இதில் லக்னம் தேவையில்லை. லக்னம் இல்லாமல் வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு அதுக்கு 1, 5, 9 என்ன கிரகங்கள் இருக்குது, 3, 7, 11 என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த 3, 7, 11 இருக்கக்கூடிய கிரக வலுவை பொறுத்து இந்த 1, 5, 9 கிரகங்கள் பலன் கொடுக்கும். அது கோச்சாரத்தில் எப்படி பயணம் பண்ணுதோ, எந்த இடத்துல பயணம் பண்ணுதோ அதை பொறுத்து வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாடி முறையில் பலன் சொல்லப்பட்டது. ஆதி காலத்தில் பார்க்குறது. இதுக்கு வந்து நட்சத்திரம் தேவையில்லை. வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஒரு ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லலாம். அது எப்போ நல்லது பண்ணும், எப்போ கெடுதல் பண்ணும் அப்படின்னா, அந்த கிரகம் கோச்சாரத்தில் எந்த ராசிக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பலன் சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் குருவை பற்றி பலன் கேட்குறீங்க அப்படின்னா, குருங்கிறது ஒரு கல்வி அல்லது ஒரு ஆசிரியர் பணின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ குரு உங்களுக்கு மேசராசியில் இருக்குது பிறந்த கால ஜாதகத்தில் அப்படின்னா, அது கோச்சாரத்தில் எந்த ராசிக்கு ட்ராவல் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் பலன் சொல்வீங்க. கோச்சாரத்தில் அந்த ஜனன ஜாதகத்துக்கு கோச்சாரம் வந்து 6-8 வரும்போது அது கெடு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லப்பட்டது. இதனுடைய துல்லியத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த நாடி முறையை வச்சு பலன் சொல்கிறாங்க. அதுக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வேத ஜோதிடம், வேதிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம சொல்கிறோம்ல, பாரம்பரிய ஜோதிடம். அதில் வந்து பாவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலன் சொல்லப்படுது. கிரகங்களை விட பாவகத்துக்கு வந்து வலு அதிகம், அதனால் பாவகத்தை வச்சு பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாவகத்துக்கு வச்சு பலன் சொல்கிறோம். தசாபுத்தி அப்படிங்கிற கான்செப்ட் இதில் வருது. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதை வந்து தசாபுத்தியாக எடுத்துக்கிட்டு பலன் சொல்லப்படுது வேத ஜோதிடத்தில். இதில் வந்து கிரகங்களுக்கு பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்குது, நீச்சம் இருக்குது, உச்சம் இருக்குது, ஆட்சி இருக்குது, பகை, நட்பு, சமம் இதெல்லாம் இருக்குது, அஸ்தங்கம் இருக்குது, வக்ரம் இருக்குது, பார்வை இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தான பலம், சட்பலமும் இருக்குது. இந்த வேத ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு சட்பலம் அப்படின்னு சொல்லப்படுது. நைசர்கிய பலம், சேஷ்டா பலம், அயன பலம், காலபலம், இஷ்டபலம், கஷ்டபலம், ஆட்சி பலம், உச்ச பலம், இது எல்லாமே வந்து திரிகோண பலம், கேந்திர பலம் அப்படின்னு சொல்லி நிறைய பலங்கள் கொடுத்து அந்த கிரகம் வந்து எப்படி வலுவாக இருக்கோ அதை பொறுத்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்தில் எல்லாருமே இப்போ பார்க்குறது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி தான் மேக்ஸிமம் பேர் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து கிரக வலுவை வச்சு அது எந்த பாவகத்தில் இருக்கோ அதை பொறுத்து வந்து பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது பாவகத்தை வச்சு பலன் சொல்கிறது. ஆரம்பத்தில் வந்து காலச்சக்கரத்தை வச்சு எல்லாம் பலன் சொன்னாங்க நாடி முறையில். இதில் வந்து லக்னம் கொடுக்கப்பட்டு அந்த லக்னம் வந்து பாவகமாக அமைச்சு அதில் எந்த பாவத்தில் கிரகம் வலுவாக உட்காந்துருக்கோ அந்த பாவக அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு பலன் பார்க்குறோம். இதுதான் வந்து வேத ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய பலன். இந்த பாவகம் பிரிக்கிறதுல வந்து 3 மெத்தடாக வந்து பிரித்தாங்க. வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் நிற்கிது. விருச்சிக ராசியில் ஒரு லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னம். இப்போ விருச்சிகத்தில் லக்னம் வந்து ஒரு 15 டிகிரியில் விழுகுது அப்படின்னா அந்த விருச்சிகம் முழுவதுமே நம்ம வந்து ஒரு பாவகமாக, முதல் பாவகமாக எடுத்துக்கிறோம். தனுசை வந்து 2ஆம் பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம் நார்மலாக வாக்கிய பஞ்சாங்கத்தில். இதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எந்த டிகிரியில் லக்னம் விழுகுதோ அதிலேருந்து 30 டிகிரியை வந்து 1ஆம் பாவகமாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னமாக விழுகுது. ரிஷபத்தில் வந்து 15 டிகிரியில் லக்னம் விழுகுதுன்னா ரிஷபத் 15 டிகிரியிலேருந்து மிதுனம் 15 டிகிரி வரைக்கும் 1ஆம் பாவகம், மிதுனம் 15 டிகிரியிலேருந்து கடகம் 15 டிகிரி வந்து 2ஆம் பாவகம். இப்படி வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி அதை வந்து பிரித்தாங்க. பாவகம் பிரிக்கிறதுலே குளறுபடிகள் வந்தது. வாக்கிய பஞ்சாங்கத்தில் அதே பாவகமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதத்தில் அதை பிரித்து 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பலன் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதை காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, இந்த பிவி ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் இருந்தார்.
பாப்புலரான ஜோதிடர், பெங்களூரை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பாவகத்தை வந்து முன்னாடி 15 டிகிரி பின்னாடி 15 டிகிரியாக பிரித்து அதை ஒரு பாவகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் மாடிஃபிகேஷன் பண்ணார். ஸ்ரீபதி பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையிலையும் இது ஃபாலோ பண்ணப்படுது. ஒரு பாவகம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கிரகம் 15 டிகிரியில் நிற்கிதுன்னா முன்னாடி 15 பின்னாடி 15 சேர்ந்தா ஒரு பாவகம், அதான் 1ஆம் பாவகம் அப்படின்னு எடுக்கப்படுது. உதாரணத்துக்கு மேசத்தில் 28 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா 28 டிகிரிலேருந்து முன்னாடி ஒரு 15 பின்னாடி ஒரு 15 டிகிரியை வந்து ஒரு பாவகமாக எடுத்துக்கிறோம். அதாவது வந்து மேசம் 16 டிகிரியிலேருந்து ரிஷபம் 14 டிகிரி வரைக்கும் 1ஆம் பாவகம். இப்படி வந்து முன்னாடி பின்னாடி 15 பிரித்து ஒரு பாவகமாக எடுத்து பலன் சொல்லப்பட்டது. இதை வந்து ஈக்குவல் பாவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாவக முனை வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கப்படும். ஒரு பாவகம் 2ஆம் பாவகம் எல்லாமே வந்து அதே புள்ளியில் வந்து பிரிக்கப்படும். இது வரைக்கும் வந்து இவங்க பாவகத்தை பிரித்து பலன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பாவகத்தில் எந்த புள்ளியில் லக்னம் உள்ளதோ அதுலேருந்து 30 டிகிரி எடுத்து பலன் சொல்கிறோம். வாக்கியத்தில் வந்து அது எங்கே நின்னாலும் அந்த லக்னத்தை வந்து நம்ம 1ஆம் பாவகமாக எடுத்துக்கிறோம். இப்படி 3 மெத்தடில் வந்து வேத ஜோதிடம் பார்க்கப்பட்டு வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. நட்சத்திர ஜோதிடம் அப்படின்னா ஒரு கிரகம் எங்கே நின்னாலும் அது வந்து பொதுவானது தான். அந்த நட்சத்திரத்தில் நிற்கும் போது தான் அதனுடைய பலன் வந்து துல்லியத்தன்மை அடையுது அப்படின்னு சொல்லி நட்சத்திர கான்செப்ட் வந்து உருவாக்கப்பட்டது. பேர் வந்து நட்சத்திர ஜோதிடம். அப்படி ஃபஸ்ட்டு நட்சத்திர ஜோதிடம் வந்து உருவானது. அது எப்படி பிரித்தாங்க அப்படின்னா 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. அந்த ஒரு கிரகம் வந்து எந்த பாதத்தில் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு அது நவாம்சத்தில் எங்கே விழுகுது அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து நட்சத்திரத்தை பார்க்குறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜோசியர்கள் வந்து சில பேர் வந்து நட்சத்திரத்தை பார்க்குறதில்ல. அப்போ நட்சத்திரத்தை பார்க்கல அப்படின்னா உங்களுடைய பலன் வந்து 20% மட்டும்தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நட்சத்திரம் பார்க்கும்போது அதனுடைய பலன் வந்து 60% நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நட்சத்திர ஜோதிடம் உருவாக்கப்பட்டது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் அப்படின்னு பிரித்து 108 பாதங்கள் நட்சத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. நட்சத்திர ஜோதிட முறை அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணப்பட்டது. இந்த வேத ஜோதிடத்திலே நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நவாம்சம், தசாம்சம், துவாதசாம்சம், சஷ்டி அம்சம்னு சொல்லி நிறைய வர்க்க சக்கரங்கள் கொண்டு வந்து இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்து நட்சத்திர ஜோதிடமாக இருந்தது. வேத ஜோதிடத்தினுடைய அப்டேட்டட் வெர்ஷன் நட்சத்திர ஜோதிடம். நார்மலாக பார்க்குற கிரகத்தை விட பாவகத்தை விட அது நின்ற நட்சத்திரத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர ஜோதிடம் சொல்லுது. ஃபஸ்ட்டு கிரகத்தை வச்சு பார்த்தாங்க, கோச்சாரத்தை வச்சு பார்த்தாங்க. அடுத்து பாவகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நட்சத்திரம், அதுதான் துல்லிய பலன் கொடுக்குதுங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இது வந்தது. இப்போ மொத்தம் வந்து 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அப்போ ஒரு பாதம், ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது வந்து 3.25 டிகிரி. அப்போ 3.25 டிகிரி அப்படின்னா ஒரு கிரகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வச்சுக்கோங்களேன், 3 நாளும் ஒரே நட்சத்திர பாதத்தில் தான் இருக்கும். 3.25 நாள் வந்து அதே நட்சத்திர பாதத்தில் சூரியன் இருக்கும். ஓகேயா? மொத்தம் 30 டிகிரியில் ஒரு டிகிரி கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிடும் சூரியன். அப்போ 3.25 நாள் வந்து சூரியன் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ ஒரு 3 நாளைக்கு பிறந்த எல்லாருக்குமே ஒரே அமைப்பு தான் இருக்கும். இதை வந்து இன்னும் துல்லியப்படுத்தணும். இந்த நட்சத்திரம் வந்து பொதுவான பலன் தான் கொடுக்குது, இதை இன்னொன்று வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரம் வந்து 108 பாதங்கள் கிடையாது, மொத்த நட்சத்திரத்துக்கு 243 பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் வந்து கோபாலகிருஷ்ண ராவ் அப்படிங்கிறவர் மீனா நாடிமுறை கண்டுபிடிச்சார். கோபாலகிருஷ்ண ராவ், அந்த நாடிமுறை பேர் மீனா நாடி. அவர் பேர் வந்து கோபாலகிருஷ்ண ராவ் அப்படிங்கிறவர் தான் 243 நட்சத்திரமாக இதை மாற்றினார். 108 பாதங்கள் இருந்ததை, முதல் 108 பாதம் இருந்தது, அதை 243 நட்சத்திர பாதமாக மாற்றினார். அதை எப்படி மாற்றினார் அப்படின்னா, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமாக பிரிக்கிறோம். அவர் எப்படி பிரித்தார் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை வந்து தசாபுத்தி ரீதியாக 9 பாதமாக பிரித்தார். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாமே, அதை தான் உப நட்சத்திரம்னு பேர் வந்தது. ஃபஸ்ட்டு உப நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது மீனா நாடி அப்படிங்கிற கான்செப்டில் கோபாலகிருஷ்ண ராவ் அப்படிங்கிறவர் தான் இந்த முறையை உருவாக்குனார். ஒரு நட்சத்திரத்தை வந்து 9 தசாபுத்தியாக பிரித்தார். தசாபுத்தியில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அப்ளை பண்ணார். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் 9 பிரிவாக பிரிக்கிறார். அதாவது அஸ்வினிங்கிறது கேது, அப்போ கேது தசா கேது புத்தி, அப்புறம் கேது தசா சுக்கர புத்தி, கேது தசை சூரிய புத்தி, கேது தசை சந்திர புத்தி, கேது தசை செவ்வாய் புத்தி, கேது தசை ராகு புத்தி, கேது தசை குரு புத்தி, கேது தசை சனி புத்தி, கேது தசை புதன் புத்தின்னு சொல்லி இந்த கேதுவையே 9 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதை தான் நம்ம உப நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவாக பிரிக்கும்போது மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. அது 9 பிரிவாக பிரிக்கும்போது 243 பாதங்கள் இருக்குது, நட்சத்திர பாதங்கள். இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உப நட்சத்திரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மீனா நாடி முறையில் கோபாலகிருஷ்ண ராவ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இதை வந்து மறைச்சு கேபி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற முறை உருவாச்சு.
கண்டுபிடிச்சவர் வந்து கோபாலகிருஷ்ண ராவ், மீனா நாடி முறை. அது வந்து யாருமே சொல்லாமல் இந்த கான்செப்டே வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. இது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது யாருக்குமே தெரியாது. மீனா நாடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இன்னும் யாருக்கும் தெரியாது. டைரெக்டாக வந்து கேபி அப்படிங்கிறவர் வந்து இவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டதை மறைச்சு இவரே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா 243 நட்சத்திர பாதம் கிடையாது, மொத்தம் 249 நட்சத்திர பாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மாத்துறாரு. 243ங்கிறத 249 தான் கரெக்டுன்னு சொல்லி ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. ஆனால் இவரே கண்டுபிடிச்ச மாதிரி அதை சொல்கிறாரு. ஆனால் கண்டுபிடிச்சது வந்து கோபாலகிருஷ்ண ராவ். அதை மறைச்சிட்டு இவரே எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் கேபி ஜோதிடம் சொல்லக்கூடிய கேபி அஸ்ட்ராலஜி. முழு ஃபார்ம் வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிறது தான் கேபின்னு சொல்கிறாங்க. இதில் அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா மொத்தம் 243 நட்சத்திரம் கிடையாது, 243 உபநட்சத்திரம் கிடையாது, 249 உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். உபநட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரத்தை பிரிக்கிறது, 9 பிரிவாக பிரிக்கிறது தான் உபநட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ 243 உபநட்சத்திரம் இருக்கிறது, 249 இருக்குதுன்னு சொல்கிறாரு. எப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மேசராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கும். அதாவது ஒரு பாதம் வந்து மேசத்தில் இருக்கும், 3 பாதங்கள் வந்து ரிஷபத்தில் இருக்கும். அதே மாதிரி குருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் மிதுனத்தில் இருக்கும், ஒரு பாதம் வந்து கடகத்தில் இருக்கும். செவ்வாயும் உடைப்பட்ட நட்சத்திரம் தான், ஆனால் அது பாதி பாதியாக பிரிக்கிறதுனால அதில் பிரச்சனை வரல. முதல் 2 பாதம் ரிஷபத்துலேயும் அடுத்த 2 பாதம் மிதுனத்தில் இருக்கிறதுனால அதில் குழலுபடிகள் வரல. ஆனால் சூரியன் நட்சத்திரத்தில் 3 பாதங்களும் குரு நட்சத்திரத்தில் 3 பாதங்களும் அங்கே பிரியுது. அதாவது உபநட்சத்திரமாக பிரிக்கும்போது இந்த 3 பாதங்கள் எக்ஸ்ட்ரா வருது. அப்படிங்கிறதுனால 243 + 6 பாதங்கள் சேர்த்தா 249 பாதங்கள் வருது. இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். இதை தான் கேபி மெத்தடுன்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த பாவகத்தை வந்து பிரிக்கிறது. நம்ம வந்து லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறோம். லக்னம் தான் உயிர், லக்னம் நின்ற புள்ளி தான் உயிர் புள்ளி, அதை வச்சு எல்லாம் சொல்லலாம்னு சொல்கிறோம். அது ஒரு பாவகத்துக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி இந்த லக்ன புள்ளி 12 பாவகத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ பாவகத்தை வந்து 12 பாவகத்துக்கும் ஒரு லக்னம் வந்து லக்ன புள்ளி வந்து கண்டுபிடிக்கிறார். லக்ன புள்ளி தான் ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு லக்ன புள்ளி கண்டுபிடிக்கிறார் 12 பாவத்துக்கும். ஆனால் இவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஈக்குவலாக இல்லை, அது அன்ஈக்குவலாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அதாவது சில ராசிகள் வந்து சின்னதாக இருக்கும். உதாரணத்துக்கு கும்பராசியும் மீன ராசியும் சின்ன ராசிகள். பெரிய ராசிகள் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசி, மிதுன ராசிலாம் பெரிய ராசிகள். ஏன்னா ஒரு லக்னம் வந்து அதில் ட்ராவல் ஆகிறதுக்கு டைம் வந்து 2 மணி நேரம் 24 நிமிஷம் 2 மணி நேரம் 24 நிமிஷம் மிதனத்துலேயும் துலாம்லேயும் ஓடும் லக்னத்தினுடைய டியூரேஷன். ஆனால் சில ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி மீனராசினா சின்ன ராசிகள், அதில் லக்னத்தினுடைய இருப்பு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷம் தான் இருப்பு இருக்கும். அப்போ சின்ன ராசி பெரிய ராசி அப்படிங்கும்போது எல்லா ராசிகளுக்கும் எப்படி ஈக்குவலாக வந்து பாவகத்தை பிரிக்க முடியும்? அப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாவகம் பிரிக்கிறதுல வந்து வேரியேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அது நிற்கக்கூடிய புள்ளியை வந்து பிரிக்கிறார் நட்சத்திரம் உபநட்சத்திரமாக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக லக்னங்கிறது 1ஆம் பாவகம், தனுசு ராசி அப்படிங்கிற 2ஆம் விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் பாவகங்கிறது தனுசு. இப்படி நம்ம 12 ராசி இருக்குது. இப்போ விருச்சிக லக்ன புள்ளி விழுந்தது பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது வந்து தனுசு ராசிங்கிற 2ஆம் பாவகம், அதில் வந்து ஒரு பூராட நட்சத்திரம் வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திர புள்ளி பாவக நட்சத்திர புள்ளி ஈக்குவலாக வராது. சில பாவகங்கள் வந்து 28 டிகிரி இருக்கும், சில பாவகங்கள் வந்து 33 டிகிரி இருக்கும். இப்படி பாவகத்தினுடைய அளவு வந்து மேலேயும் கீழேயும் குண்டக்க மண்டக்க இருக்கும். இந்த கேபி முறையில் வந்து ஈக்குவலாக வந்து பாவத்தை பிரிக்க மாட்டாங்க. ஏன் அது பிரிக்கலை அப்படின்னா, ஒவ்வொரு ராசிகள் வந்து சின்ன ராசி பெரிய ராசி நடுத்தரமான ராசின்னு இருக்கிறதுனால அந்த பாவக புள்ளிகள் வந்து அளவு வந்து மாறும். சில ராசிகள் வந்து 33 டிகிரி இருக்கும், சில ராசிகள் வந்து 27 டிகிரி தான் வரும். ஆனால் நம்ம எப்படி எல்லா ராசிக்கும் 30 டிகிரின்னு சொல்லி ஈக்குவலாக வந்து நம்ம பிரித்து சொல்கிறோம், அது தவறானது. அப்போ அவர் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நட்சத்திர புள்ளி பாவக முனைன்னு சொல்லுவோம். 12 பாவத்துக்கும் நட்சத்திர புள்ளி கண்டுபிடிக்கிறாரு. அப்போ பாவகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்குது. இப்போ லக்னம் வந்து எப்படி விருச்சிகத்தில் கேட்டையில் நிற்குதோ 2ஆம் பாவகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அப்போ அதுவும் லக்னம் தான். 2ஆம் பாவத்தினுடைய லக்னம், 3ஆம் பாவத்தினுடைய லக்னம், இப்படி 12 பாவத்துக்கும் 12 லக்னம் கண்டுபிடிச்சு அது நிற்கக்கூடிய புள்ளிகள் நம்ம எடுக்கிறோம். அதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதை 9 பிரிவாக பிரித்து உபநட்சத்திரமாக எடுக்கிறாங்க. அப்போ பாவகத்தினுடைய உபநட்சத்திரம் அதே மாதிரி நட்சத்திரங்களினுடைய உபநட்சத்திரம் தான் 249. 27 நட்சத்திரத்தை பிரிக்கும்போது தான் அது உபநட்சத்திரம். அப்போ கிரகங்களுக்கும் உபநட்சத்திரம் அவர் எடுக்கிறாரு, பாவகத்துக்கும் உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரெண்டினுடைய தொடர்பை வச்சு கிரக வலுவையும் அவர் கம்பேர் பண்ணி தான் இந்த முறையில் வந்து அவர் சொல்கிறாரு. கிரக வலு அப்படின்னா
ஆட்சி, உச்சம், பார்வை இதெல்லாம் வந்து இதில் வரும். இப்போ இந்த கேபி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகத்துக்கு வலு இருக்குது. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், பார்வை, அஸ்தங்கம், வக்கரம் இதெல்லாம் வந்து பார்க்கப்படுது கேபி கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில். இதை ஒருத்தர் வந்து இதை விட துல்லியப்படுத்தணும். இதில் வந்து தசாபுத்தியை வந்து அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை. இந்த பாவக தொடர்பு வச்சு அது நடக்குமா நடக்காதாங்கிறது தான் இதில் சொல்லப்படுது. தசாபுத்தி கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணப்படலை கேபி முறையில். இதை அவர் இன்னும் வந்து துல்லியப்படுத்தணும்னு சொல்லி பாஸ்கரன், திலக் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து கேபி ஜோதிடம், பாஸ்கரன் ஜோதிடம் அப்படிங்கிற முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாவகத்துக்கு தான் வலு அதிகம், கிரகத்தை பார்க்க தேவையில்லை. அப்போ பாவகத்தினுடைய உபநட்சத்திரம் இருக்குல்ல, ஒவ்வொரு 12 பாவகத்துக்கும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாவத்தினுடைய நட்சத்திரம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 6ஆம் பாவம் சார்ந்த கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா 6ங்கிறது வேலை. அப்போ வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவகத்துக்கு ஒரு பாவக முனை இருக்கும். 6ஆம் பாவத்தில் எந்த நட்சத்திரம் விழுகுதுன்னு பார்க்கணும், அதனுடைய உபநட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அப்போ 6ஆம் பாவத்தினுடைய நட்சத்திர உபநட்சத்திரமாக பிரிக்கிறாங்க. அந்த 6ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரம் வந்து எந்தெந்த பாவத்தோட லிங்க் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம் வந்து செவ்வாயாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் வந்து வேறு எந்தெந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருது அப்படின்னு பார்த்துட்டு அது நின்ற நட்சத்திரம், அது நின்ற உபநட்சத்திரம், பாவக தொடர்பை எடுத்து அந்தந்த பாவங்களோட அது தொடர்பு கொள்ளுது. அப்போ அது 8, 12ஓட தொடர்பு கொண்டால் அது வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது, ஃபெயிலியர் ஆகும். அப்படிங்கிறத பாவக முனை உள் தொடர்பு, கஸ்பல் இன்டர்லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து பாஸ்கரா அப்படிங்கிறவர் உருவாக்குறார். இதில் வந்து தசாபுத்தி வச்சு பலன் சொல்கிறார். தசாபுத்தி அப்படின்னா சந்திரனை வச்சு தான் நம்ம தசாபுத்தி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு வந்து சந்திரன் வந்து உபநட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு சந்திரன் வந்து உபநட்சத்திரமாக வருது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து தசாபுத்தி மாறும்போது வேறு பாவகத்துக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிறக்கும்போது வந்து ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்தோடு வந்து 2, 6 தொடர்பு இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? 2, 11 தொடர்புலாம் இருந்தால். ஆனால் அது நட்சத்திரம் மாறும்போது, அதாவது தசாபுத்தி மாறும்போது வேறு நட்சத்திரத்துக்கு போயிடும் சந்திரன். அப்போ அதனுடைய உபநட்சத்திரம் வந்து வேறு பாவகத்தோட 8, 12 பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி சந்திரன் வச்சு தசாபுத்தி கால்குலேட் பண்ணி அதை வச்சு இந்த பாவக உள் தொடர்பையும் இவர் வந்து பார்க்குறாரு. இதில் வந்து கிரக வலு பார்ப்பதில்லை. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், வக்கரம், அஸ்தங்கம் இதெல்லாம் வந்து இந்த கேபி முறையில் வந்து பார்க்கப்படலை. வெறும் பாவக முனை தொடர்பை வச்சு உபநட்சத்திரத்தை தொடர்பை வச்சு பலன் பார்க்கப்படுது. தசாபுத்தி ஓரியன்டாகவும் பார்க்கப்படுது. இதில் 2 விஷயங்கள் பார்க்கப்படுது. லக்னத்தினுடைய பாவக தொடர்பு, மற்ற பாவகங்களுக்கு தனியாக வந்து பாவக தொடர்பு அப்படின்னு சொல்லி 2 விதமாக வந்து பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உயிர் சார்ந்தது, பொருள் சார்ந்ததுன்னு பிரிச்சுக்கலாமே. இப்போ 4ஆம் பாவத்துக்கு பலன் கேட்குறீங்க. 4ஆம் பாவகம் வந்து இப்போ லக்ன புள்ளி வந்து 4ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பாவங்களை லக்ன புள்ளி தொடர்பு கொள்ளும். நட்சத்திரம், உபநட்சத்திரம் அப்படி தொடர்பு கொள்ளும். அந்த நட்சத்திரம், உபநட்சத்திரம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு நம்ம பார்ப்போம். லக்னத்தினுடைய நட்சத்திரம், உபநட்சத்திரம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்குறோம். அப்போ அதை தான் நம்ம மெயினாக பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தை பற்றி கேட்குறீங்க. 4ஆம் பாவங்கிறது உயிர் சார்ந்தது வந்து படிப்பு. அப்போ அது 8, 12 தொடர்பு கொண்டால் படிப்பு வந்து ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்கிறோம். ஆனால் அதே 4ஆம் பாவத்தில் வந்து பொருள் காரத்துவம் வந்து சக்ஸஸ் ஆயிரும் 8, 12ஓட சேர்ந்தா. ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு 8 அப்படிங்கிறது 4, 5, 6, 7, 8. 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவகம். அப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு அந்த பாவகம் வந்து சக்ஸஸை கொடுக்குது, ஆனால் உயிர் சார்ந்த விஷயத்துக்கு ஃபெயிலியர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி லக்னத்துக்கு அந்த பாவகம் வந்து 8, 12ஓட தொடர்பு கொண்டால் ஃபெயிலியர். ஆனால் அந்த பாவகத்துக்கு இன்னொரு பாவகத்தை தொடர்பு கொள்ளும்போது அது 5, 9 வந்து அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 2 விதமாக அதை வந்து பிரித்து சொல்லக்கூடியது வந்து இந்த கேபி ஜோதிட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேறு என்னெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தடு போக வேறு என்னென்ன மெத்தட்லாம் ஜோதிடத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, வளர்நிலை ஜோதிடம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குருவை லக்னமாக வச்சு நகட்டி பார்க்குறது, லக்னத்தை வந்து வளர்நிலையில் ஒவ்வொரு கட்டமாக வந்து மாறி வருது அப்படின்னு சொல்கிறது, லக்னத்தை நகட்டி பலன் சொல்கிறது. அப்புறம் வந்து பாவக புள்ளியே வந்து நகருது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஃபெயிலியர் ஆகி அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கிரகங்களை நகட்டி பலன் சொல்கிறது. ஒவ்வொரு கிரகமும் வந்து பிறந்த டைமில் ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து காலகட்டம் போக போக கிரகங்களும் கட்டம் மாறும் அப்படின்னு சொல்லி வளர்நிலை ஜோதிடம்னு சொல்லி ஒன்று கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த 3 விதமாக லக்னம் மாறுது, பாவகம் மாறுது, கிரகங்களையும் நகர்த்தி பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முறைகள் வந்து வந்திருக்குது. இது வந்து மெயினாக பார்க்கக்கூடிய முறை, அங்கீகரிக்கப்பட்ட முறை. ஆனால் இது வந்து அங்கீகரிக்கப்படலை. இந்த வளர்நிலை ஜோதிட முறைகள் வந்து அங்கீகரிக்கப்படலை.
இதில் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிட முறை அப்படிங்கிறது தான் அந்த லக்னத்தை நகட்டி பார்க்குறதுல கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. லக்னத்தை நகட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல. ஆனால் என்ன பிரச்சனை ஏஎல்பி முறையில் அப்படின்னா, எல்லா பாவத்துக்கும் ஈக்குவலாக லக்ன நகருதுன்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை. அதை ஆய்வு பண்ணி தப்பாக இருக்குது. அதை மாற்றணும். இது என்னுடைய கருத்து. யாரையும் குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு ராசியும் அன்ஈக்குவலாக இருக்கும்போது எப்படி லக்னம் மட்டும் எல்லா பாவத்திலும் ஈக்குவலாக நகரும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க. யாரையும் குத்தம் சொல்லலை. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கே அறிவு வேணும். எல்லா 12 ராசிகளும் ஈக்குவலாக இருக்காது. ஒரு ராசியில் சின்ன ராசி இருக்குது, பெரிய ராசி இருக்குது, நடுத்தரமான ராசி இருக்குது. அப்போ ராசியினுடைய அளவு மாறுது. லக்னமும் பார்த்திங்கன்னா இப்போ லக்னமே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு லக்னம் ஒரு ராசியில் 2 மணி நேரம் ஓடுதுன்னு சொல்கிறீங்க. அதுவே தவறானதுன்னு சொல்கிறேன். சின்ன ராசிகளில் 1 மணி நேரம் 48 நிமிஷம் தான் லக்ன இருப்பு இருக்குது. பெரிய ராசிகளில் 2 மணி நேரம் 24 நிமிஷம் லக்ன இருப்பு இருக்குது. மத்தியமமான ராசிகளில் தான் 2 மணி நேரம் லக்னம் இருக்குது. சில ராசிகளில் 2 மணி நேரம் 12 நிமிஷம் லக்னம் இருக்குது. சில ராசிகளில் 1 மணி நேரம் 54 நிமிஷம் லக்னம் இருக்குது. அப்போ இந்த ராசிகள் சின்னது, பெருசு, பொடுசு, நடுத்தரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி லக்ன நகரை நீங்கள் நகட்டணும். எல்லா ராசிகளும் ஈக்குவலாக நகட்டும் போது பலன் தவறாக வருது நடைமுறையில். அதனால தான் ஏஎல்பி முறை எனக்கு ஏற்புடையதாக இல்லை. உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாரையும் குறை சொல்லலை. அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஏஎல்பி கரெக்டான முறை அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ராசிகள் ஈக்குவலாக இல்லாதப்ப லக்னம் மட்டும் எப்படி ஈக்குவலாக எல்லா ராசிகளுக்கும் மாறும்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். முடிஞ்சால் குறை சொல்லாதீங்க, பதில் சொல்லுங்கள். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஜோதிடத்தினுடைய வளர்ச்சியை பற்றின புரிதல் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டது. இதில் நட்சத்திரமே தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 20% தான் உங்களால் பலன் சொல்ல முடியும். நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லா பலனும் எடுக்க முடியுங்கிறத இது மூலிமா நம்ம ப்ரூவ் ஆகுது. அதனால் நட்சத்திரத்தை மெயினாக வச்சு பலன் பார்க்கறது சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.